Hi, hello, welcome to Maxima channel 12 CBSE Mathematics Chapter 9 Differential Equations பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 9.2 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 9.3ல ஃபர்ஸ்ட் 4 sums பார்க்கலாம். ஸோ 9.3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்விங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் செப்பரபிள் வேரியபிள்ஸ். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான். So, அதை எப்படி சால்வ் பண்ணோம்? This involves rearrange the equation into the form of dy by dx equal to f of x gy. Separating the variables so all x terms are with dx and all y terms are with dy. And then integrating both sides to find the solution, which is a relation in the form of h of y equal to g of x plus c. ஒன்றுமே இல்லை, dy by dxன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் dy y எல்லாம் ஒரு பக்கம், dx x எல்லாம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். So first 4 sums இதுதான். For each of the differential equation in exercise 1 to 4, find general solution. Find the general solution. So dy by dx equal to 1 minus cos x by 1 plus cos x. So அது dy by dx நே இருக்கு. So first step நமக்கு தேவையில்லை. So அடுத்து என்ன பண்ணும்? dy and y termsல ஒரு பக்கம், dx and x termsல ஒரு பக்கம். இங்கே y term இல்லை. அப்போ இந்த dx மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் போதும். ரைட்டா? So dy equal to அடுத்து என்ன பண்ணும்? இன்டெகிரேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணணும். 1 மைனஸ் காஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபார்முலா படி 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஃபார்முலா. இப்போ என்ன ஆகிடும்? 2 2 கேன்சல் ஆகிடுமா? 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிஎக்ஸ். ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்டெகிரேட்டுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஸோ அது எப்படி பிரித்து எழுதலாம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 என்ன எழுதலாம்? tan x பை 2, அப்புறம் x பை 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 பை 2. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து tan x. இங்கே வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் பை 2 நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 பை 2. ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஆன்சர் y ஈக்குவல் டு 2 tan x by 2, இந்த 2 மேலே வந்துடுது, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் dy by dx equal to root of 4 minus y square. மைனஸ் 2 y வந்து எப்படி இருக்கணும்? மைனஸ் 2 பெருசாக 2 விட சின்னது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், dx இங்கே வந்துடணும், இது கீழே வந்துடணும். ஓகேவா? ஸோ dy by dx, y எல்லாம் ஒரு பக்கம், x எல்லாம் ஒரு பக்கம். ஸோ இது ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சாப்டரில் பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி எல்லாம் 4 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy ஈக்குவல் டு 1 dx. ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரேஷன் பண்ணியாச்சு, இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ இது ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இங்கே எக்ஸ் பதிலாக என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ சைன் இன்வர்ஸ் ஒய் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், சம்ம ரொம்பவே ஈஸி. ஸோ சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா சைன் ஆகிடும், சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஒய் ஈக்குவல் டு தான் வரணும். அப்போ 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நெக்ஸ்ட்டு dy பை dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1, ஒய் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம்? dy பை 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ஆகிடும். ஸோ dy ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதில் மைனஸ் அப்படி லாகுக்காக நம்ம பண்ணுறோம். மைனஸ் அப்படியில் எடுத்துட்டா ஒய் மைனஸ் 1 டிஎக்ஸ். ஸோ அப்போது dy பை ஒய் மைனஸ் 1 மைனஸ் டிஎக்ஸ். இப்போ இன்டெகிரேட் பண்ணும், ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும்? லாக் ஒய் மைனஸ் 1. இது 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ லாகை ரிமூவ் பண்ணால் இ பவரில் மாற்றுறோம். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ y minus 1 equal to mod எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுது? ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 1 பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். இ பவர் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். So answer y equal
1 ப்ளஸ் ஏ இ பவர் மைனஸ் எக்ஸ். வேறு ஏ வந்து என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் சி. அவ்வளோதான் இந்த சம். ஸோ ஃபோர்த்து சம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டேன் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டேன் எக்ஸ் டிஒய்னு இருக்குது. எக்ஸ் ஒய் எல்லாம் கலந்துருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டேன் எக்ஸ் டேன் ஒய்யால் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். எல்லாத்தையும் டேன் எக்ஸ் டேன் ஒய்யால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போது இந்த டேன் ஒய் கேன்சல் ஆகிடும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டேன் எக்ஸ் வரும். சீக்கன் ஸ்கொயர் ஒய் டேன் எக்ஸ் என்ன ஆகிடும், டேன் ஒய் டிஒய் வந்துடும். இப்போ ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு பக்கம், ஒய் டேர்ம்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். டேன் எக்ஸ் வந்து டீன்னு எடுத்திங்கன்னா டிஃபரன்ஷியேட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து என்ன ஆகிடும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. டேன் எக்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே என்ன ஆகுது, டிடி ஆகிடுது. அப்போ 1/t dt ஈக்குவல் டு லாக் டி. லாக் டி டி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், டேன் எக்ஸ். அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் ஒய் பை டேன் ஒய் டிஒய் என்ன ஆகிடுது, லாக் டேன் ஒய் ஆகிடுது. இப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் லாக் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டேன் ஒய் ப்ளஸ் லாக் சி. ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ லாக் பொறுத்த வரைக்கும் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி என்னது, லாக் ஏ இன்ட்டு பின்னு எழுதலாம். அப்போ டேன் எக்ஸ் இன்ட்டு டேன் ஒய் ஈக்குவல் டு லாக் சி. ஸோ லாகை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டேன் எக்ஸ் டேன் ஒய் ஈக்குவல் டு சி. இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேன் எக்ஸ் டேன் ஒய்யால் டிவைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்றோம் இல்லையா? ஸோ இந்த அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். இது இன்னுமே ஈஸியாக இருக்குது. ஆன் இன்டகிரேட்டிங் நல்லாவே தெரியும். டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போது அந்த ஆன்சர் லாக் டேன் எக்ஸ், இது லாக் டேன் ஒய். ஓகேவா? அப்படியே நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் போடலாம், இல்லை அந்த மெத்தடில் போட்டாலும் போடலாம். தேங்க்யூ.